ஹாய்! சண்டே அன்னைக்கு நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் 6:00 எழுந்திரிச்சு இன்றைக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னையுமே நான் ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஜிஎஸ் எடுக்கவே மாட்டேன். ஒன்றா தமிழ் எடுப்பேன், இல்லைன்னா மேக்ஸ் பார்ப்பேன். ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்ச மாதிரி இருக்கணும். அப்போ ஜிஎஸ் எடுத்தால் நம்ம ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் டைம் எனக்கு செட் ஆகாது. அதனால் இன்றைக்கி தமிழ் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி இப்போ தமிழ் தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். மார்னிங் தமிழுக்கு ஈதல் டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட பொருணை பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். தமிழுக்கு மட்டும்தான் அந்த பேட்ச்சு. மெட்டீரியல்லாம் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நான் தான் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. டிஎன்பிஎஸ்சியுமே தமிழுக்கு கிளாஸ்லாம் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. நிறையா சோர்ஸ் கிடைச்சாலும் நாம் தான் எதையுமே யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழுக்கு நியோ டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா ஈதல் டிஎன்பிஎஸ்சி இவங்க 2 பேர் கொடுக்குற மெட்டீரியலையும் நல்லா படித்து டெஸ்ட்டு போட்டோம்னாலே தமிழில் கண்டிப்பாக குரூப் 4ல் 90க்கு மேலே போட்டுடலாம். இப்போது நான் என்ன படிச்சுட்ருக்கேன்னா தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி தான் ஷார்ட்கட் பார்த்துட்ருக்கேன். இது நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியலும் படிக்கணும். லாஸ்ட் டைம் குரூப் 4க்கே இதுலேருந்து 3 கொஷின் கட்ட கேட்டிருந்தாங்க. எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. நம்ம ஷார்ட்கட் பார்த்து எழுதி வச்சு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக போய்க்கிறது நம்மளுக்கு நல்லது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த மயங்கொலி பிழையெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம். அதாவது அதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தேன். ஆனால் நிறையா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அது. அதனால் அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்துலாம் கன்ஃபார்ம் கொஷின் வருமோ அதெல்லாம் படிக்கலாம். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழிலாம் படித்தோன்னா கண்டிப்பாக 2 கொஷின்ங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பழமொழி 400 இந்த மாதிரி டாப்பிக்லாம் நம்ம படிக்கும்போது இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் அதனால் நான் எந்த ஆர்டரில் படிக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழமொழி 400 அதுக்கப்புறம் திருக்குறள் அந்த கடைசி யூனிட்டில் இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அதில் இருக்கிற டாப்பிக்கும் எல்லாமே நான் படிக்க போகிறேன். ஆல்ரெடி இது எல்லாமே நல்லா படித்த டாபிக்ஸ் தான். நான் சொல்லணுன்னா நான் நல்லா ரிவிஷன் பண்ண போகிறேன். தமிழுக்கு நான் முழுக்க நம்பி இருக்கிறது நியோ டிஎன்பிஎஸ்சி சேனல் தான். தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி பழமொழி 400 இந்த மாதிரி பர்டிகுலராக செலக்டடாக இருக்கிற டாபிக்லாம் முதல்ல படித்து எடுத்து வச்சுருங்க. இந்த மயங்கொலி பிழை கலைச்சொற்கள் இந்த சொல்லுங்கிற யூனிட்டில் வர டாபிக் எல்லாமே நம்ம கடைசி வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் அதுலாம் நிறையா இருக்குது. அதனால் அந்த மாதிரி டாபிக்லாம் பின்னாடி வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸாமில் போய் நம்ம நல்லா எழுத முடியும். இன்றைக்கி மார்னிங் தமிழுக்கே என்னால் 1 hour தான் ஒதுக்க முடிஞ்சுது. அதுக்குள்ளே 7:00 ஆயிடுச்சு. தமிழுக்கு ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் 90க்கு மேலே போட முடியும். காலையில் தமிழ் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா என் பொண்ணு இன்னுமே எந்திரிக்கல. அதனால் சரி கொஞ்சம் வேலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு போய் நேற்று துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு காலையில் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ காலையில் டிஃபனும் செஞ்சு சாப்பிட்டு முடிக்கவே நம்ம 10:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பாப்பாவை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு. அதனால் இன்றைக்கி படிக்க எனக்கு நல்லாவே டைம் கிடச்சிது. ஜிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் டேஃப் அகாடமியில் யூகேன் டெஸ்ட் போட்டிருந்தேன். ஒரு டெஸ்ட்டு தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அது யூனிட் 6ம் ஹிஸ்ட்ரியும் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு பாலிட்டியும் மேக்ஸில் ஆப்டிடியூடும் இருக்குது. நான் ஒரு 3 இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் படிக்கும்போது பாலிட்டிக் நோட்ஸ் எடுத்திருந்தேன். ஆனால் அதெல்லாம் லெசன் வைஸ் எடுத்திருந்தேன். அதுவும் இல்லாமல் அப்போ எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியாது. அதனால் அந்த நோட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தான் ஒரு டாபிக்னு எடுத்தால் எப்படி படிக்கணும் என்ன மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்தோம்னா கிளியராக இருக்கும். அதனால் நான் படிக்கும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள். இது சந்தோஷ் மணியோட புக்கு. இதில் 2016லேருந்து 22 வரைக்கும் தான் பிஒய்க்யூ இருக்குது. எங்கிட்ட தனியாக எனக்கு டெலிகிராமில் ஒரு பிடிஎஃப் கிடச்சிது. அதில் 2022 26 வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் இருந்ததோ அதில் இருக்க பிஒய்க்யூலாம் டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போது அந்த மத்திய அரசுங்கிற டாபிக் இன்றைக்கி நான் எடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை
இந்த இந்திய தலைமை வழக்கறிஞர் இவங்கள பற்றி இருக்கும். இப்போ அவங்கள பற்றி என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் பிஒய்க்யூவில். நான் என்ன பண்ணுவேன்னா பிஒய்க்யூ பார்க்கும்போதே எனக்கு தெரியாத கொஷின்ஸ்லாம் வருது அப்படின்னா உடனே புக் எடுத்து நான் பார்த்துருவேன். நம்மளுக்கு எது தெரியல அது சம்மந்தமாக இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்து படிச்சுக்குவேன். படிச்சுட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து நான் எழுதுவேன். புக்கை மூடி வச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் எழுதி பார்ப்பேன். என்னென்னலாம் படித்தோம், என்னென்னலாம் அதில் இருக்குது, பிஒய்க்யூவில் வந்து என்னென்னலாம் முக்கியமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் எழுதுவேன். இன்றைக்கி நான் நோட்ஸ் எடுத்த டாபிக் வந்து மத்திய நிர்வாகம். பிஒய்க்யூ பார்த்ததில் நான் வந்து இந்த டாபிக் பற்றி ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவரோட வரிசை கேட்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரோட அந்த வீட்டோ அதிகாரம், அப்புறம் மசோதாக்கள் மீது அவருக்குள்ள அதிகாரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை, அந்த அமைச்சரவையில் கேபினட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர், இணையமைச்சர் அவங்கள பற்றிலாம் வந்து நல்லா நம்ம படிச்சுக்கணும். இப்போ மத்திய நிர்வாகம்னாலே அவங்க கேட்கக்கூடியது இது மட்டும்தான். இதை நம்ம நல்லா படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசு இந்த மாதிரி மத்திய நிர்வாகத்துலேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் கண்டிப்பாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இன்றைக்கி சண்டேல நான் படித்தது தமிழும் பாலிட்டியும் மட்டும்தான். பாலிட்டியில் அந்த மத்திய நிர்வாகம்ங்கிற டாபிக் மட்டும்தான் நல்லா படிச்சிருக்கேன். மத்திய சட்டமன்றம் வந்து நாளைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி சண்டேல படிச்சிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.